வணக்கம், நான் ராஜேஷ். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா வால்பாறை ஹில்ஸில் இருக்கேன். அதாவது ஹில்ஸில் வந்து ஏறிக்கிட்டு இருக்கேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த அப்ஹில் டிரைவிங்கில் வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. அதாவது இந்த மாதிரி மேலே ஏறும் பொழுது இந்த அப்ஹில் டிரைவிங்கில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகுது. நார்மலாக வந்து நம்ம ரோட்டில் போகும்பொழுது பிரச்சனை இல்லை, பட் ஒரு ஹில்ஸ் டிரைவிங் அப்படிங்கும்பொழுது ரொம்பவே குழப்பமாக இருக்குது. இந்த மாதிரி அப்ஹில் டிரைவிங்கில் வந்து எந்த கியரில் போகணும், ஹேர்பின் பெண்டு வந்துனா என்ன செய்யணும், இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. இன்றைக்கு வந்து நம்ம அதை ஒரு லைவ் டெமோவாக பார்க்க போகிறோம். அப்போ வந்து அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இந்த விஷயங்களை வந்து அப்படி பேசிகிட்டே போகலாம். அப்போ தான் வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறது வால்பாறை ஹில்ஸில் வந்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி அப்ஹில் போகும் பொழுது நம்ம என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே நீங்கள் வந்து ஹில்ஸில் ட்ரைவ் பண்ணும் பொழுது எப்போவுமே லெஃப்ட் லேன் தான் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி போயிட்டே இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் ரைட் லேனில் வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த மாதிரி டேர்னிங்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹார்ன் பண்ணணும். அது ஒரு பெரிய வேலையாக நினைக்கக்கூடாது. கண்டிப்பான முறையில் ஹார்ன் பண்ணிட்டு தான் போகணும். இப்போ பாருங்கள், இதில் வந்து ஒரு ஹேர்பின் பெண்ட் வந்து வருது. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம காருங்கிறதுனால, சின்ன கார் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடுறோம், அப்படியே லெஃப்ட் லேன் கட் பண்ணுவோம். அதே இது பஸ்ஸாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரைட் லேன் வந்து போவாங்க. ரைட்டில் ஃபுல்லாக ஏறி தான் அவங்களால என்ன பண்ண முடியும், திருப்ப முடியும். அப்படிங்கிறனால ஷார்ட்டாக கட் பண்ண முடியாது. அப்படிங்கிறனால அவங்க ரைட்டில் ஃபுல்லாக ஏறி தான் திரும்புவாங்க. பட் நாம் வந்து லெஃப்ட்லேயே அப்படி ஷார்ட்டாக கட் பண்ணிடலாம். அதே மாதிரி இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கியரில் போட்டிருக்கேன், அப்படியே செகண்ட் கியர். பொதுவாக ஹில்ஸ் பொறுத்தளவில் நீங்கள் மேலே ஏறும் பொழுது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு தவிர நீங்கள் அடுத்த கியர் மேக்ஸிமம் போடுறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. அதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா செகண்ட் கியர் தான் வந்து அடிக்கடி யூஸாக இருக்கும். தேர்டு கியர் வந்து சில நேரங்களில் நமக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட வேகத்திலே போங்க, ரொம்ப வேகமாக வந்து போகாதீங்க. ரொம்ப வேகமாக போகும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து திருப்பங்கள் வரும் பொழுது சடனாக அங்கே இங்கேயுமா நீங்கள் திரும்பும் பொழுது நிறைய பேருக்கு வந்து ஒரு வாமிட் ஃபீலிங் வந்து வர ஆரம்பிச்சிடும். எப்படி ஒரு பாட்டிலில் வந்து தண்ணி அப்படியே அலசணுன்னா அலசி வெளியே வருமோ அதே மாதிரி தான் அந்த கான்செப்ட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டேர்னிங்கில் ஸ்லோவாக திருப்பும் பொழுதும் அடிக்கடி பிரேக் அடிக்காமல் நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த வாமிட் ஃபீலிங் வந்து வராது. அப்படிங்கிறது வந்து இந்த ஹில்ஸில் ஒரு பெரிய ஒரு மேஜிக். அது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, ஹில்ஸில் போனால் எனக்கு வாமிட் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அது டிரைவிங்லேயும் அதோடைய பங்கு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஸ்பீடாக போய்ட்டு சடனாக கட் பண்ணுறது, அப்படியே ஒரு ஃபன்னாக ட்ரைவ் பண்ணலாம், நீங்கள் ஹில்ஸில் அதை நினைக்கவே கூடாது. ஓகே, இப்போ ஒரு ஹேர்பின் பெண்டு வருது பாருங்கள். நான் செகண்ட் கியர் தான் போட்டிருக்கேன். ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா என்னுடைய லெஃப்ட் லேனை செலக்ட் பண்ணி அப்படியே திரும்புகிறேன். அவ்வளோதான். அந்த லேன் வந்து நான் மாறல. ஏன் அப்படின்னா அந்த ரைட் லேன் வந்து ஃபாஸ்ட்டாக நம்ம பிளைண்ட் ஸ்பாட் இருக்கும் பொழுது யாராவது ஃபாஸ்ட்டாக இறங்குறாங்க அப்படின்னா நம்ம முன்னாடி போய் நின்றக்கூடாதுல்ல. அதனால் எப்போவுமே நம்ம லெஃப்ட் லேன் தான் செலக்ட் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். ஓகே, இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்படியே ஹேர்பின் பெண்டு தான் லெஃப்ட் லேனை கரெக்ட் பண்ணி அப்படியே அந்த லெஃப்ட் கோடை கரெக்ட் பண்ணி போகும்பொழுது நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆப்போசிட்டில் வர்றவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். அடுத்த 12th ஹேர்பின் பெண்டு வருது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணாடி இருக்குது பாருங்கள். ஆப்போசிட்டில் வண்டி இல்லைன்னு நமக்கு நல்லா தெரியுது. ஓகே ஓகே, அப்படியே நான் ஃபஸ்ட்டு கியர் போட்டு ஏறுறேன். ஏறிட்டு அப்படியே செகண்ட் கியர் மாற்றிட்டேன். அவ்வளோதான். இந்த பர்டிகுலராக இந்த வால்பாறையில் ரோட்ஸ்லாம் ரொம்பவே நேரோவாக இருக்கிறத வந்து நம்ம கவனிக்கலாம். இப்போ நம்ம கொடைக்கானல், ஊட்டியெல்லாம் போனோம்னா கொஞ்சம் ரொம்ப வைடாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த வால்பாறையில் பார்த்தீங்கன்னா ரோடு வந்து பல இடங்களில் உங்களுக்கு ரொம்பவே நேரோவாக இருக்குது. அதனால் சப்போஸ் ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வந்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம முன்னாடியே ஸ்லோ பண்ணி ஒதுங்கிடணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து அடுத்த ஹேர்பின் பெண்டு வருது. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மிரர் வந்து வச்சுருப்பாங்க. நீங்கள் ஆப்போசிட்டில் அவங்க வராங்களா, அந்த பெண்டில் வந்து அங்கேருந்து யாராவது வராங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு மிரர் இருக்குது. ஸோ இப்போ பார்க்கும்பொழுது அதில் யாரும் வரல, நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் கியர் போட்டேன், அப்படியே டர்ன் பண்ணியாச்சு. பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஹேண்ட்லேயே நம்ம வந்து பவர் ஸ்டீரிங் இருக்கிறதுனால சிங்கிள் ஹேண்ட்லேயே வந்து நம்ம ட்ரைவ் பண்ண முடியும், ஈஸியாக வந்து திருப்ப முடியும். அதான் நீங்கள் வந்து ஸ்பீடாக திருப்பிடக்கூடாது. ஸ்லோவாக திருப்பும் பொழுது எல்லா இடமுமே உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். கியர் வந்து அடிக்கடி மாற்ற வேண்டியிருக்கும் மேனுவல் காரில். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்,
எப்போவுமே வந்து நீங்கள் கியரை கரெக்டாக சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். கரெக்டாக சேஞ்ச் பண்ணால் வண்டி அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். தப்பான கியரில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளச்சுக்கு ப்ராப்ளம் வரும். இப்போ வந்து நீங்கள் ஒரு செகண்ட் கியரில் இருக்க வேண்டிய இடத்துல வந்து நீங்கள் தேர்டு ஃபோர்த்து போட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து லேக் ஆகும், வண்டி வந்து இடிச்சு போகும். அப்படின்னாலும் அப்படி செய்யக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா 16வது கொண்டை ஊசி வளைவு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா மிரர் இருக்குது. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் கியர் போட்டேன், செகண்ட் கியர் போட்டேன். இப்போ எதுக்காக நான் ஃபஸ்ட் கியர் போட்டேன் அப்படின்னா, நான் வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ல, அதனால் வண்டி ஸ்லோ ஆகிடுச்சு, அதனால் நான் ஃபஸ்ட் கியர் போடுறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்த அந்த ஸ்பீட்லேயே நீங்கள் செகண்ட் கியர்லேயே அப்படியே டேர்ன் பண்ண முடியும். செகண்ட் கியரில் ஏற முடியாதுன்னெலாம் கிடையாது. நம்ம ஸ்லோ பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் கியரில் தான் ஏறணும் கண்டிப்பாக. 18வது கொண்டை ஊசி வளைவு. இப்போ நான் செகண்ட்லேயே ஏறுறேன் பாருங்கள். ரொம்ப ஸ்லோ பண்ணலை, அதனால் அப்படியே செகண்ட்லேயே வந்து வண்டி ஏறிடுச்சு. ஸ்லோ பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் கியரில் ஏறும். ஓகே, இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லணும். எப்போதுமே மலைப்பகுதிகளில் நீங்கள் தேவையில்லாமல் வாகனங்களை வந்து லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ பார்க் பண்ணி வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப குறுகலான சாலைகளாக இருக்கும். இன்னொரு வண்டிக்கு வந்து போகிறதுக்கு இடைஞ்சலாக இருக்கும். ரெண்டாவது, மேலேருந்து இறங்கும் பொழுது ஒரு ட்ரக்காக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், ட்ரக்லாம் லோடு வச்சு இறங்கும் பொழுது திடீர்னு நீங்கள் வண்டி நிறுத்தி வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்களால பிரேக் அடிக்க முடியாது. சடன் பிரேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா பல வாகனங்களில், இந்த லோடு வாகனங்களில் சடனாக நிற்காது. அப்படிங்கிறனால வந்து இடிச்சிட வாய்ப்பு இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக வந்து இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுக்குன்னு ஒரு பகுதி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து நிறுத்துறதுக்குன்னு ஒரு பகுதி கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த இடத்துல மட்டும்தான் வந்து இங்கே நிறுத்தணும். சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ரோடு லெஃப்ட்டில் நல்லா வைடாக கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட நிறுத்தக்கூடாது. ஏன் அப்படின்னா, அப்படி லெஃப்ட்டில் வைடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்து அது திருப்பதுக்காக, பெரிய வாகனங்கள் வந்து ஃபுல்லாக லெஃப்ட்டில் ஏறி திருப்புறதுக்காக கொடுக்கப்படுற இடமா இருக்கும். அந்த இடத்துல கொண்டு போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, காரை பார்க் பண்ணி வச்சுட்டு இருக்கக்கூடாது. ஸோ தனியாக அதுக்குன்னு நிறைய பேர் பார்க்கிங் பண்ணி நிப்பாட்டியிருப்பாங்க. ஒரு லொக்கேஷன் இருக்கும், ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும் அந்த இடத்துல. இப்போ பார்த்தீங்கன்னா 20வது கொண்டை ஊசி வளைவு. அப்படியே லெஃப்ட் கட் பண்ணி செகண்ட் கியரில் ஏறிடுறேன். ஓகே, அப்படியே ஏறிடுச்சு. சூப்பர். ஒரு கை வந்து கியர்லேயும் இன்னொரு கை வந்து ஸ்டீரிங் வச்சு அழகாக பண்ணலாம் உங்களுக்கு பவர் ஸ்டீரிங் இருக்கும் பொழுது. ஹில்ஸ் டிரைவிங் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஒரு ஃபன் பண்ணக்கூடிய ஒரு இடம் கிடையாது. அதாவது டிரைவிங்கில் வந்து நீங்கள் ரொம்ப ஃபன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஹில் ஸ்டேஷன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய பகுதிகள். ஆனால் அதே சமயத்தில் டிரைவிங் அப்படிங்கிறதுல வந்து ஒரு பொறுமை இருக்கணும். நல்ல பொறுமையும் நல்ல அனுபவத்தோடையும் போனீங்க அப்படின்னா நீங்கள் ஹில் ஸ்டேஷன்ஸ் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அதே சமயத்தில் அதிகமாக வந்து நாங்கள் ஃபன் பண்ணுறோம், ஜாலி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடாக போகிறதும், சடனாக கட்டடிக்கிறதும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்திடும். அந்த என்ஜாய்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த ட்ரிப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விபத்து ஏற்படுத்தி ரொம்ப சோகமான நிலைக்கு வந்து தள்ளி விட்டுரும். அப்படிங்கிறனால இந்த டிரைவிங்கில் வந்து ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த ரைட் லேன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்டேக்குக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். அந்த ஓவர்டேக்கிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஓவர்டேக் பண்ணாங்கல்ல என்ன அந்த ஈகோ ஸ்போர்ட்டு, அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்பேஸ் அவங்களுக்கு கிடைச்சதுனால ஓவர்டேக் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் ரொம்ப ஷார்ட் டேர்னிங் இருக்குது, இந்த மாதிரி டேர்னிங்ஸில் வந்து ஓவர்டேக்கிங் பண்ணவே கூடாது. அது ரெக்கமெண்டடே கிடையாது. டேர்னிங்கில் வந்து நோ ஓவர்டேக்கிங். ஓவர்டேக்கிங் அப்படிங்கிற ஒரு நல்ல ஸ்பேஸ் தெரியுது, நமக்கு பிளைண்ட் ஸ்பாட் எதுவுமே இல்லை, நல்லா லாங்காக தெரியுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஓவர்டேக் பண்ணிக்கிடலாம். அதுவுமே வந்து குயிக்காக ஓவர்டேக் பண்ணி போயிடணும். சடனாக எனக்கு பிக்கப் வேணும் அப்படின்னு நினச்சா இம்மிடியேட்டாக என்ன பண்ணிட்டேன், செகண்ட் போட்டேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு பிக்கப் தேவைப்படுது, செகண்ட் போட்டேன். இதே மாதிரி நீங்கள் ஓவர்டேக் பண்ணும் பொழுதும் ரொம்ப ஷார்ட்டான ஒரு பகுதி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் இம்மிடியேட்டாக சப்போஸ் தேர்டில் போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், உடனே செகண்டில் வந்து நீங்கள் வந்துட்டு கண்டினியூ பண்ணிடணும். அதே சமயத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் செகண்டில் தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னா அப்படியே வந்து நீங்கள் ஆக்சிலேஷன் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கலாம், கொஞ்சம் பிக்கப் இருக்கும். இப்போ வந்து நான் தேர்டில் போயிட்டுருக்கு. தேர்டு வந்து சில இடங்களில் போடுறதுக்கு பாசிபிள் இருக்கும். கொஞ்சம் சர்ஃபேஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும்போது வந்து அந்த இடத்துல போடலாம். பட் உடனடியாக பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் வந்துட்டேன் பாருங்கள். கியர் வந்து உடனடியாக இங்கே சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இது வந்து ஆட்டோமேட்டிக் கியர்னால் பிரச்சனை இல்லை, அது பாட்டுக்கு அதுக்கு ஏற்றாப்பில் அதை சேஞ்ச் பண்ணிக்கிடும். இப்போ சப்போஸ் நீங்கள் கேட்கலாம், ஆட்டோமேட்டிக் காரில் நீங்கள் இப்போ கியர் டவுன் பண்ணுறீங்க, தேர்ட் டு செகண்ட் வாரீங்க, ஃபோர்த்து டு தேர்ட்லாம் நீங்கள் வாரீங்க, டவுன் பண்ணுறீங்க. அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் கியரில் வந்து பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிபிள் தான். நீங்கள் வந்து ஆக்சிலரேஷன் வந்து கொஞ்சம் புஷ் பண்ணும்போது, சடனாக புஷ் பண்ணும்போது கியர் டவுன் ஆகி அது வந்து பிக்கப் ஆகிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, 23 ஹேர்பின் பெண்ட். செகண்ட் கியரில் அப்படியே டர்ன் பண்ணுறேன். ஓகே, அழகாக ஏறிடுச்சு. ரொம்ப சிம்பிள் டிரைவிங். நீங்கள் வந்து ஒரு 30 to 40க்குள்ளே நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ட்ரிப் நல்லாவே இருக்கும். ரொம்ப ஸ்பீடு போகிறேன்னு சொல்லிட்டு வந்து தேவையில்லாமல், அதாவது நிறைய பேர் ஸ்பீடாக போவாங்க, கடைசியில் பார்த்தீங்கன்னா
ஸ்லோவாக போகிறவங்களுக்கும் ஸ்பீடாக போகிறவங்களுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் இருக்காது. பார்த்தீங்கன்னா அடுத்த 5 நிமிஷத்தில் அவங்க வந்து நம்ம போய் அவங்கள ரீச் பண்ணிடுவோம். ஸோ ஹில்ஸ் பொறுத்தளவில் நம்ம ஒரு 30 to 40 ஸ்பீடில் போனாலே தாராளமாக போதுமானது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகே, 24th ஹேர்பின் பெண்ட். அதே மாதிரி இந்த ஸ்டியரிங் வந்து ரீசென்டர் ஆகுறது அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ நான் ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டு அதனால் ஃபஸ்ட் கியர் போட்டேன். ஓகே, அப்படியே செகண்ட் கியர். நீங்கள் ரொம்ப வந்து நைஸாக ஆக்சிலேஷன் பண்ணி நைஸாக வந்து கிளச்சை ரிமூவ் பண்ணால் ரொம்ப ஷேக் இல்லாமல் லேக் இல்லாமல் ஓட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா உள்ள பின்னாடிலாம் உட்காந்துருக்கிறவங்களுக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக இருப்பாங்க. சடனாக வந்து அப்படி திருப்புறதும் இப்படி திருப்புறதும் பிரேக் அடிக்கிறதும் அப்படியே பண்ணி போனீங்கன்னா வாமிட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். அப்படிங்கிறனால அந்த மாதிரி செய்யாதீங்க. 26th ஹேர்பின் பெண்ட். இப்போ நம்ம கீழே இருந்து ஹில்ஸ் ஏற ஆரம்பித்ததுலேருந்து கிட்டத்தட்ட மோர் தென் 20 கிலோமீட்டர்ஸ் மேலே ட்ரைவ் பண்ணிட்டேன். எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளை வந்து லெஃப்ட் சைட்லேயோ ரைட் சைட்லேயோ பார்க் பண்ணுற மாதிரி எந்த இடமுமே அதிகமாக இல்லை. அட்டகட்டிங்கிற இடத்துல மட்டும் அந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று வருது, அது பக்கத்தில் லைட்டாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, நிறுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கே தவிர பெரும்பாலும் இந்த வால்பாறை ஹில்ஸ் ஏறும் பொழுது நான் கவனிச்சிருக்கேன், இப்போ வரைக்கும் நம்ம கவனிச்சிருக்கோம், பெருசாக வந்து எங்கேயுமே நிறுத்த முடியல. லெஃப்ட்டில் ரைட்டில் எங்கேயுமே நிறுத்துறதுக்கான இடங்கள் பெருசாக எதுவுமே இல்லை. சிலர் கேட்கலாம், ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கு லெஃப்ட்டில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்களே அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நம்ம பெரிய வாகனங்கள் லெஃப்ட்டில் ஏறி திருப்புறதுக்கான ஒரு ஐடியா தான். சிலருக்கு ஒரு டவுட் இருக்கும், நான் வந்து ஒரு லோ சிசி கார் வச்சுருக்கேன், ஒரு மாருதி 800 வச்சுருக்கேன், குவிட்டில் 800 வச்சுருக்கேன், இந்த மாதிரி லோ சிசி உள்ள ஒரு கார் வச்சுருக்கேன், அந்த காரை வச்சுட்டு என்னால் ஹில் ஸ்டேஷன் போக முடியுமா, ஏற முடியுமா அப்படிங்கிற கேள்வி வந்து வரும். தாராளமாக போகலாம். ஆனால் நீங்கள் ட்ரைவ் பண்ணும் பொழுது சரியான கியரில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதான். ஃபஸ்ட்டு செகண்ட் நீங்கள் வண்டி வந்து ஸ்லோ ஆகிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு கியர் தான். அதே மாதிரி ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிவிட்டு இம்மிடியேட்டாக செகண்ட் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்கும். அதே சமயத்தில் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு ஜீப் இருக்குது, 2000 சிசி 2500 சிசி உள்ள டீசல் இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா தேர்டு கியர்லேயே அப்படியே வந்து நீங்கள் ஸ்லோ பண்ணணும், அப்படியே ஏறும். அதே சமயத்தில் நம்ம லோ சிசி வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கியரை டவுன் பண்ணி வரணும் அப்படிங்கிறதான். ஏறாது அப்படின்னு கிடையாது, டவுன் பண்ணி வரணும். சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா நான் ஜீப்லலாம் ட்ரைவ் பண்ணியிருக்கேன், ஹில்ஸில் போகும்பொழுது அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லோடு ஃபுல்லாக வந்து 5-6 பேர் இருந்தாலும் தேர்டு கியரில் அப்படியே ஏறி போய்கிட்டே இருக்கும். நீங்கள் செகண்ட் கூட வர வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அதனால் வந்து எப்போவுமே வந்து லோ சிசி வெஹிக்கிள்ஸும் நீங்கள் ட்ரைவ் பண்ண முடியும், கரெக்டான கியர் யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். பொதுவாக நீங்கள் வந்து மலைப்பகுதிகளில் டூர் வந்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எந்த வனவிலங்குகளுக்கும் உணவளிக்க தேவையில்லை. ஏன் அப்படின்னா நாம் சாப்பாடு கொடுத்தலாம் அது சாப்பிட போகிறதில்ல. அதற்கு தேவையான உணவுகள் வந்து காட்டுக்குள்ளே அதுக்கே இருக்குது. நாம் கொடுக்கக்கூடிய இந்த ஐஸ்கிரீம், லேஸ் பாக்கெட்டு, பிஸ்கட்டு, இந்த மாதிரி விஷயங்களுக்காக அது என்ன பண்ணிடுது அப்படின்னா சாலைகளுக்கு வந்து வந்துடுது. அப்படி சாலைகளுக்கு வர்றதுனால என்ன ஆயிடுது அப்படின்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குரங்குகளை சொல்கிறோம். குரங்குகள் வந்து சாலைகளில் வந்து நின்றுட்டுருக்கோம், நம்ம போகும் பொழுது சடனாக வந்து கிராஸ் பண்ணும். கிராஸ் பண்ணுறதுனால அது வண்டியில் அடிபட்டுரும் அப்படிங்கிறதுனால அது தேவையே இல்லை. ரெண்டாவது விஷயம் என்னென்னா நம்மளுடைய செரிமான உறுப்பும் விலங்குகளோட செரிமான உறுப்போட தன்மையும் வந்து வேறு அப்படிங்கிறதுனால நம்மளுடைய உணவுகள் வந்து அதுக்கு செட் ஆகாது. சப்போஸ் நாம் வந்து ஒரு ஐஸ்கிரீமையோ எதையோ போட்டுட்டு நம்ம போயிடுறோம், அது சாப்பிட்டுட்டு அதுக்கு ஏதாவது நோய் வந்துச்சா எடுத்துச்சா அப்படிங்கிறத வந்து நமக்கு தெரியாதுல்ல, அது காட்டுக்குள்ளே போயிடும். அதுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகி வந்து அதுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுறது நமக்கு தெரியாது. இப்போ நாமளே ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நமக்கு ஜலதோஷம் பிடிச்சிருது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வீட்டில் இருக்கோம், நமக்கு தெரியுது. அப்போது அந்த வனவிலங்குகளுக்கு அது என்ன ஆச்சுன்னு கூட தெரியாமல் நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணிடுறோம், அந்த உணவுகளை கொடுக்குறோம். அப்படிங்கிறனால எந்த காரணத்தை கொண்டும் மலைப்பகுதிகளில் வந்து வனவிலங்குகளுக்கு உணவளிக்க தேவையில்லை அப்படிங்கிறத வந்து இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிடணும். அது ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். நீங்கள் வந்து சாலைகளில் போகும்பொழுது போர்டு வச்சுருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, வனவிலங்குகளுக்கு உணவளிக்காதீர்கள் அப்படிங்கிற போர்டு வந்து வச்சுருப்பாங்க. நான் வந்து இந்த மாதிரி ஹில்ஸ் கான்செப்ட் பண்ணும்பொழுது ஒவ்வொரு வீடியோலையுமே இதை சொல்லிடுறேன். ஏன்னா ஏதோ ஒரு விலங்கு வந்து அதன் மூலமாக பாதுகாக்கப்படலாம் இல்லையா. நாம் கொடுக்கக்கூடிய உணவு மூலமாக அதற்கு பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கும் பொழுது அதை செய்ய தேவையில்லை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அது பாவம், ஐயோ அதுக்கு ஏதாவது பசியில் வந்து உட்கார்ந்துருக்குன்னு. அது உண்மை கிடையாது.
காட்டுக்குள்ளே அதுக்கு தேவையான ஆரோக்கியமான, நம்மை விட ஆரோக்கியமான உணவுகள் வந்து அதுக்கு இருக்குது. பச்சை உணவுகள் நிறைய இருக்குது. அப்படின்னால அதுவே உயிர் வாழ்ந்து கொள்ளும். ஸோ தயவுசெய்து வனவிலங்குகளுக்கு உணவளிக்காதீர்கள்.